அண்மை செய்தி. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்ததும் கரூர், விராலிமலை உள்ளிட்ட 6 தொகுதிகளின் எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருந்தனர். இந்நிலையில் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டமன்ற செயலாளர் உள்ளிட்டோருக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, ராஜினாமா செய்யப்பட்ட தொகுதிகளில் இடைக்கால தேர்தல் நடத்துவதற்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இதுகுறித்து பதிலளிக்க தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு அரசு உள்ளிட்டவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏவும் எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ டி விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ எஸ் சுப்பையா ஆகியோரும் தனது பதவிகளை ராஜினாமா செய்தார்கள். இவர்களின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள போது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலியைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முக அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் தேர்தல் வழக்குகளில் தங்களை வெற்றி பெற்றவராக அறிவிக்க வேண்டும் என வேட்பாளர்கள் கோரிக்கை முன்வைப்பதுண்டு. அதேபோல் இடைத்தேர்தல் நடத்தி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்த பின் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்த வேட்பாளரை வெற்றி பெற்றவராக நீதிமன்றம் அறிவித்துவிட்டால் ஒரு தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதி என்ற நிலை ஏற்படும் என்பதால் தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை சம்பந்தப்பட்ட தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் 1967 முதல் 2018ஆம் ஆண்டு வரை பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும், அதனால் தேர்தல் வழக்குகளில் முடிவெடுக்கும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் வழக்குகள் குறித்த ஆவணங்கள் இதுவரை தேர்தல் ஆணையத்திற்கு வரப்பெறவில்லை என்றும், அதனால் இந்த வழக்கில் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க இயலாது என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே முதல்வர் விஜய் உள்ளிட்டோர் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்ததாகவும், அவர்கள் ராஜினாமா செய்யும் போது எந்த தேர்தல் வழக்கும் நிலுவையில் இல்லை என்று வாதங்களை வைத்திருக்கிறார். இதேபோல் முதல்வர் விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகுதிகளின் வாக்காளராக இல்லாத ஒரு மனுதாரர் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அடிப்படை உரிமை கூட இல்லை என்றும், இடைத்தேர்தல் நடத்துவதா இல்லையா என்பது குறித்து தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்க முடியும் என்று வாதங்கள் வைத்திருக்கிறார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு ஜனநாயக நடைமுறையில் புனிதம் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் மனுதாரின் அடிப்படை உரிமை குறித்த கேள்வி பொருந்தாது எனவும், தேர்தல் வழக்கு முடிவுக்கு வரும் முன்பு அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது என்பது அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரே தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் சாசன பிரச்சனை எழும் எனவும் தங்கள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பே தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட வாதங்களை ஆராய வேண்டியுள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதல்வர் விஜய், எம்எல்ஏக்கள் எம்ஆர் விஜயபாஸ்கர், டி விஜயபாஸ்கர், ஜெயக்குமார், எஸ் சுப்பையா உள்ளிட்டோர் 3 வாரங்களில் இந்த மனுவிற்கு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை ஜூலை 31ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதுவரை இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதித்தும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.